நம்முடைய முன்னோர்கள், நம் தமிழ் சமூகத்தோட வரலாறு இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முறையாவது கீழடி கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்தது? அவர்கள் வளர்த்த காளையோட எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய சுட்ட செங்கல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் கிணறுகளுக்கு பயன்படுத்திய உரைகள், இது 7 அடுக்கு உரைகள் கிடைத்ததெல்லாம் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான். அதைவிட மேலானதாக வளைந்த அமைப்பிலான பைப்புகள் கிடைத்திருக்கு. இன்றைக்கு பயன்படுத்தும் பிவிசி பைப் மாதிரியான மணலிலே செய்த பைப்புகள் கிடைத்திருப்பதும் ரொம்ப ஆச்சரியமானது. அவர்கள் புதிய கற்காலத்தில் பயன்படுத்திய மண்பாண்டங்களோட மாதிரிகள் நிறையா கிடைத்திருக்கிறது. முழு பானைகளும் கிடைத்திருக்கிறது. சுட்ட பானைகளில் கலர் பயன்படுத்தியது சிவப்பு, வெள்ளை, சிவப்பு மட்டும் வெள்ளை, தனித்து வெள்ளையிலான மண்பாண்டங்கள். இதோட முழு அமைப்பு, உடைந்த பாகங்கள், அந்த பாகங்களில் பெயர் பொறித்தது. நம்ம இன்று பயன்படுத்தும் பாத்திரங்களை நம்முடைய பெயர்கள்லாம் அடித்து வச்சுருப்போம். அது மாதிரி அந்த காலத்திலும் அவர்களுடைய பானைகளில் பெயர்கள் பதித்தது. குறியீடுகள், எழுத்து குறியீடு, விலங்குகளோட குறியீடு, அதுவும் வெண் மண்பாண்டம் செய்த ரொம்ப கஷ்டமானது அது இப்போது கூட. ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ எளிதாக செய்திருப்பது அவர்கள் அறிவியலில் சிறந்து விளங்கியதை காட்டுது. இப்படியான ஒரு வாழ்வியல் ஓடிய சமூகம் நாடோடியாக இருந்த சமூகம் ஓரிடத்தில் நிலை பெற்று ஒரு சமூகமாக வளர்ந்து தமிழ் சமூகமாக நிலை பெற்று அதிகாரம், ஆட்சி என நமக்கு சற்று முன்னதாக வாழ்ந்த சமூகம் வரை நாம் காட்சிகளாக இங்கே பார்க்கலாம். தொடரும்.